ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்காரங்க பொதுவாகவே கடின உழைப்பாளிகள், பொறுமையின் சிகரங்கள் மற்றும் ஆடம்பரத்தை விட அமைதியான நல்வாழ்வை விரும்பக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களது கடந்த கால பாதை எப்படி தெரியுமா இருந்தது? ரோஜா இதழ்களால் ஆனது கிடையாது. அந்த ரோஜாவிலே இருக்கக்கூடிய பல முட்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை பல இடங்களில் தடுத்து நிறுத்தியது. எது செய்தாலும் அதில் பிரச்சனைகளை தூண்டியது. தொழிலாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு முட்கள் போல முதுகில் குத்திய நபர்களும் உங்கள் பின்னாலிருந்து உங்களை ஏமாற்றிய நபர்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டும் இருந்தார்கள். ஆனால் நாளை வரக்கூடிய இந்த சஷ்டி விரத நாள், இந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து சில வழிபாடுகளை பண்ணணும். அதற்கு முன்பு இந்த ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயங்களும் இதற்கு முன்பு நடந்த விஷயங்களையும் நான் கூறுகிறேன். அது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு நீங்க சந்தித்த கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. ரிஷபம் ராசியினர் பிறருக்கு உதவி செய்வதிலும் தன்னுடைய கௌரவத்தை காப்பதிலும் பின்வாங்காதவர்கள். எப்போதுமே நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்கள். இதன் காரணமாகவே உங்களுடைய தகுதிக்கு மீறிய கடன்களை வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் வட்டிக்கு மேல் வட்டி ஏறி தூக்கமில்லா இரவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நிகழ்வு எப்படி ஏற்பட்டது, எதனால் இப்படி ஏற்பட்டது, இதற்கு பின்னால் காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் முழித்து உங்களுடைய வாழ்க்கையவே இழந்த தருணங்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இரண்டாவது, வேலை விஷயத்துல ஒரு தாமதம். இன்று நடக்கும், நாளை நடக்கும் என்று நீங்கள் ஆமலோடு எதிர்பார்த்த பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் என அனைத்துமே கைகூடும் நேரத்தில் தள்ளி போய் கொண்டே தங்க இருக்கும். உழைப்பு உங்களுடையது, ஆனால் அங்கீகாரம் வேறு யாருக்கோ சென்றிருக்கும். இதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகத்தான் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். மூணாவதா, உங்களுடைய உறவுக்குள்ள ஒரு சிக்கல்கள். நீங்கள் அகம் குளிர்ந்து காட்டிய அன்பை மற்றவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. அதை நீங்களே நினைத்து பார்த்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று. ஆனால் நீங்கள் நினைக்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கு. குடும்பத்திலோ அல்லது வெளி வட்டாரத்திலோ உங்களை புரிந்து கொள்ளாமல் பழிச்சொற்களை சுமத்திய போது உங்களுடைய மனம் ரணப்பட்டிருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, இதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள வைத்து அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். போதுமான அளவுக்கு எந்த உறவும் என்னுடன் இருக்க மாட்டேங்கிறார்கள், பாதியிலே வந்து பாதியிலே போய்விடுகிறார்கள் என்கிற ஒரு மனக்கவலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா, பண இழப்பு. யாரை நம்பி பணம் கொடுத்தீர்களோ அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு சென்றிருப்பார்கள். அல்லது தவறான சில திட்டங்களில் முதலீடு செய்து கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை இழந்து கை காட்டி நின்ற சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஆனால் பணத்தை சம்பாதித்தது நீங்கள், உழைத்ததும் நீங்கள், ஆனால் முதலீடு செய்தது அந்த ஒரு மனிதர்கள். அவர்களை நம்பி நீங்கள் கொடுத்து பணமானது பறிப்போன நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அடுத்ததா, மனவேதனைகள். எல்லாவற்றையும் வெளியில் சொல்ல முடியாமலும் உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டு நமக்கே இந்த ஒரு நிலைமை என்று மனதிற்குள் புழுங்கி கடுமையான மனவேதனையை அனுபவித்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தவைகள் ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியா தெரிவியுங்கள். ஆனால் இனிமேல் நீங்க கவனிக்க வேண்டிய வெற்றிக்கான சில எச்சரிக்கைகள் இருக்கு. இதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க கடைப்பிடித்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமே நாளை முதல் சஷ்டி விரதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். முதலாவதான், உங்களுடைய பிடிவாதமே உங்களுக்கு பிரச்சனையை தேடி கொடுக்கும். ரிஷபம் என்றாலே காலை சின்னம். உங்களுக்கு இருக்கும் பிடிவாத குணம் சில நேரங்களில் நல்லதாக இருந்தாலும் உறவுகள் மற்றும் கூட்டுத் தொழிலில் அதுவே பெரிய விரிசலை ஏற்படுத்தலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து போவது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை தேடி கொடுக்கும். இரண்டாவது, முதலீட்டில் உங்களுக்கு கவனங்கள் தேவை. அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல். அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு முன்பின் தெரியாத திட்டங்களிலோ ஆன்லைன் வர்த்தகங்களிலோ அவசரப்பட்டு பெரிய தொகையை நீங்கள் முதலீடு செய்வது மிகவும் ஒரு முட்டாள்தனம் என்று தான் கூற வேண்டும். இதிலும் கொஞ்சம் கவனமாக இனிமே வரக்கூடிய நாட்களிலும் இருங்கள். அடுத்ததா, நண்பர்களிடம் எச்சரிக்கை. உங்களுடன் சிரித்து பேசிவிட்டு பின்னால் குழி தோண்டும் நிறமாறா நண்பர்கள். சிலரை நீங்கள் அடையாளம் காண வேண்டிய நேரம் இதுவாகத்தான் இருக்கும். ரகசியங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எல்லாத்தையும் உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடன் வைத்து கொண்டால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அடுத்ததா, உங்களின் அதிக உழைப்பு சோர்வை தேடி கொடுக்கும். நீங்கள் கடமைக்காக உடலை வருத்தி கொண்டு உழைப்பவர்கள். ஆனால் அது உங்களின் மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்க அனுமதிக்க கூடாது. உழைப்பிற்கு நடுவே ஓய்வு அவசியம்.
நம்ம உழைப்பது நம்மளுடைய 3 வேளை சாப்பாட்டுக்காகத்தான். ஆனால் அதுவே இல்லாமல் நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் அந்த ஒரு உழைப்பே வேஸ்ட் என்று தான் கூற வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களுடைய சேமிப்பு உயரும். வீண் செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள்ள கொண்டு வந்து புதிய வழிகளில் உங்களுக்கு வருமானம் தேடி வரும். அதை நீங்கள் வங்கியில் சேமித்து வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயரத் தொடங்கும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியானது பெருகும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிள்ளைகளால் பெருமை சேரும். வீட்டில் சுபகாரியங்கள் தங்கும் தடையுமின்றி நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடன் சுமைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்போ? நாளை வரக்கூடிய இந்த சஷ்டி விரத நாள். இந்த சஷ்டி விரத நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு செயலையும் பரிகாரத்தையும் நீங்கள் பண்ணணும். இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த நாளை ஜூன் 20 சஷ்டி விரத நாள் பரிகாரங்களை நீங்கள் பண்ணணும். வருகின்ற ஜூன் 20 அன்று வரக்கூடிய சஷ்டி விரத நாளில் ரிஷபம் ராசியினர் வாழ்க்கையில் உங்களுடைய ஒட்டுமொத்த தடைகளையும் கர்ம வினைகளையும் நீக்குவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இதுவாகத்தான் இருக்கும். முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த 5 பரிகாரங்கள். முதலாவதான் முருகனுக்கு அரளி மலரை நீங்கள் சமர்ப்பிக்கணும். சஷ்டி விரத நாளில் காலையில் எழுந்து நீராடி விட்டு தூய ஆடை அணிந்து கொண்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிற அரளி மலர்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இந்த மலர் வழிபாடு உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தடைகளை நீக்கி கையில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இது கருதப்படும். இரண்டாவதா செவ்வரளிய மாலையில் நீங்கள் அணிவிக்கணும். மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள மூலவர் அல்லது உற்சகர் முருகனுக்கு உங்களுடைய கைகளால் தொடுத்த செவ்வரளி பூமாலையை வாங்கி தர வேண்டும். முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது உங்களை சுற்றியுள்ள மறைமுக எதிர்ப்புகளையும் நண்பர்களால் வரக்கூடிய ஏமாற்றங்களையும் வேறறுத்து வைக்கும். அதனால் இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். மூன்றாவதா கந்த சஷ்டி கவசத்தை நீங்க படிக்கணும். சஷ்டி தினத்தன்று காலை மற்றும் மாலை இருவேளையும் உங்களுடைய இல்லத்தில் அமர்ந்து மனமுருக கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக பாராயணம் செய்ய வேண்டும். படிக்க தெரியாதவர்கள் ஒலிக்க செய்து கேட்கலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள். கவசம் படிப்பதால் உங்களுடைய மனவேதனைகள் மறைந்து உடலுக்குள்ள ஒரு புதிய நேர்மறை ஆற்றல் பாய்வதை நீங்கள் உணரவா ஆரம்பிப்பீங்க. அடுத்ததான் ஏழைகளுக்கு உணவு தானத்தை நீங்கள் செய்ய வேண்டும். முருகப்பெருமான் கருணை கடல். அன்று மதிய வேளையில் வறுமையில் உள்ள ஏழைகளுக்கோ ஆதரவற்றோருக்கோ அல்லது கோவிலின் வாசலில் இருப்பவர்களுக்கோ உங்களால் இயன்ற அளவு சுவையான உணவு பொட்டலங்களை அன்னதானமாக நீங்கள் வழங்க வேண்டும். ஒரு ஜீவனின் பசியாற்றுவது உங்களுடைய கடந்த கால பண இழப்புகளையும் கர்ம வினைகளையும் நீக்கி உங்களை சேமிப்பின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். ஐந்தாவதா கோவிலில் போய் தீபத்தை ஏற்றணும். மாலை 6 மணி அளவில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அகல் விளக்குகள்ல நல்லெண்ணெய் அல்லது பசுநெய்யை ஊற்றி 6 தீபங்கள் நீங்கள் ஏற்றி 6 தீபங்களையும் மொத்தமாக நீங்கள் முருகப்பெருமானுக்கு வைத்து நீங்கள் ஏற்றி வழிபடலாம். அந்த தீப ஒளியை பார்த்தவாறு என் வாழ்வில் உள்ள வேலை தாமதங்களும் கடன் சுமைகளும் நீங்க வேண்டும் முருகா என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் இருந்து இருளானது விலகி ஒளிமயமான எதிர்காலம் பிறப்பது உறுதி. நம்பிக்கை. ரிஷபம் ராசி அன்பர்களே, கலங்காதீர்கள். நாளை ஜூன் 20 சஷ்டி விரத நாளில் நீங்கள் காட்டும் பக்தியும் செய்யும் இந்த எளிய பரிகாரங்களும் முருகனின் வேலாக மாறி உங்களுடைய துயரங்கள் அனைத்தையும் சம்காரம் செய்யக்கூடிய ஒரு நாளாக மாறிவிடும். உங்கள் வாழ்வில் இனி நன்மைகளும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிலைத்திருக்கும். இதனை மட்டும் நீங்கள் தவறாமல் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். தெரியுமா இருக்கும், உங்களுடைய சேமிப்பு உயரும். வீண் செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள்ள கொண்டு வந்து புதிய வழிகளில் உங்களுக்கு வருமானம் தேடி வரும். அதை நீங்கள் வங்கியில் சேமித்து வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயரத் தொடங்கும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியானது பெருகும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிள்ளைகளால் பெருமை சேரும். வீட்டில் சுபகாரியங்கள் தங்கும் தடையுமின்றி நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடன் சுமைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்போ?
நாளை வரக்கூடிய இந்த சஷ்டி விரத நாள், இந்த சஷ்டி விரத நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு செயலையும் பரிகாரத்தையும் நீங்கள் பண்ணணும். இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக பொருந்துதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த நாளை ஜூன் 20 சஷ்டி விரத நாள் பரிகாரங்களை நீங்கள் பண்ணணும். வருகின்ற ஜூன் 20 அன்று வரக்கூடிய சஷ்டி விரத நாளில் ரிஷபம் ராசியினர் வாழ்க்கையில் உங்களுடைய ஒட்டுமொத்த தடைகளையும் கர்ம வினைகளையும் நீக்குவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இதுவாகத்தான் இருக்கும். முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த 5 பரிகாரங்கள். முதலாவதாக முருகனுக்கு அரளி மலரை நீங்கள் சமர்ப்பிக்கணும். சஷ்டி விரத நாளில் காலையில் எழுந்து நீராடி விட்டு தூய ஆடை அணிந்து கொண்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிற அரளி மலர்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இந்த மலர் வழிபாடு உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தடைகளை நீக்கி கையில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இது கருதப்படும். இரண்டாவதா செவ்வரளிய மாலையில் நீங்கள் அணிவிக்கணும். மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள மூலவர் அல்லது உற்சகர் முருகனுக்கு உங்களுடைய கைகளால் தொடுத்த செவ்வரளி பூமாலையை வாங்கி தர வேண்டும். முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது உங்களை சுற்றியுள்ள மறைமுக எதிர்ப்புகளையும் நண்பர்களால் வரக்கூடிய ஏமாற்றங்களையும் வேறறுத்து வைக்கும். அதனால் இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். மூன்றாவதா கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் படிக்கணும். சஷ்டி தினத்தன்று காலை மற்றும் மாலை இருவேளையும் உங்களுடைய இல்லத்தில் அமர்ந்து மனமுருக கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக பாராயணம் செய்ய வேண்டும். படிக்க தெரியாதவர்கள் ஒலிக்க செய்து கேட்கலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள். கவசம் படிப்பதால் உங்களுடைய மனவேதனைகள் மறைந்து உடலுக்குள்ள ஒரு புதிய நேர்மறை ஆற்றல் பாய்வதை நீங்கள் உணரவா ஆரம்பிப்பீங்க. அடுத்ததா ஏழைகளுக்கு உணவு தானத்தை நீங்கள் செய்ய வேண்டும். முருகப்பெருமான் கருணை கடல். அன்று மதிய வேளையில் வறுமையில் உள்ள ஏழைகளுக்கோ ஆதரவற்றோருக்கோ அல்லது கோவிலின் வாசலில் இருப்பவர்களுக்கோ உங்களால் இயன்ற அளவு சுவையான உணவு பொட்டலங்களை அன்னதானமாக நீங்கள் வழங்க வேண்டும். ஒரு ஜீவனின் பசியாற்றுவது உங்களுடைய கடந்த கால பண இழப்புகளையும் கர்ம வினைகளையும் நீக்கி உங்களை சேமிப்பின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். ஐந்தாவதா கோவிலில் போய் தீபத்தை ஏற்றணும். மாலை 6 மணி அளவில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அகல் விளக்குகள்ல நல்லெண்ணெய் அல்லது பசுநெய்யை ஊற்றி 6 தீபங்கள் நீங்கள் ஏற்றி 6 தீபங்களையும் வட்டமாக நீங்கள் முருகப்பெருமானுக்கு வைத்து நீங்கள் ஏற்றி வழிபடலாம். அந்த தீப ஒளியை பார்த்தவாறு என் வாழ்வில் உள்ள வேலை தாமதங்களும் கடன்